வணக்கம் சார். வணக்கம் சைமன். இளையராஜா அவர்களுடைய அந்த காப்பிரைட் பிரச்சனை இன்னும் முடியல. அது முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் பாட்டை யூஸ் பண்ணாவே கேஸை போட்டுடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் கங்கை அமரன் அடிக்கடி கொஞ்சம் கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு போயிடுறாரு. அதில் எங்கள்கிட்ட காசா இல்லை, நாங்கள் எவ்வளவோ வச்சுருக்கோம், கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அந்த விஷயம் பார்த்தீங்களா சார்? அந்த வீட்டில் பார்த்தேன். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தப்போ அது சரி. ஒரு நான் என்ன சொல்கிறேன் சைமன், ஒரு படம் நான் தவறாக சொல்ல. இளையராஜா தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இன்றைக்கி இளையராஜாவுடைய பாடல்கள் தான் அப்படி ஒரு ஆளுமையாக இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அகச்சிறந்த ஒரு கலைஞன். அதே சமயத்தில் ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்க, ஒரு அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பெரிய நிறுவனம் நடிக்கும் இது பண்ணும்போது அசால்ட்டாக ஒரு 3 பாட்டை எடுத்து ஒரு பெரிய ஒரு இசைஞானியோடைய பாட்டை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? ரைட். நாங்கள் அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கிற அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன பிறகு இதுவாகிடுச்சு. இப்போ என்னன்னு கங்கை அமரன் ரைட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா, எங்கள் அண்ணன் பணத்துக்கு கூட ஆசைப்பட மாட்டார், நீங்கள் எடுத்துக்கன்னு ஃப்ரீயாக கூட கொடுத்துருப்பாரு அப்படின்றது எந்த விதத்தில் லாஜிக்குன்னு தெரியல. அதை தாண்டி எங்ககிட்ட இல்லாத பணமாக கொட்டி கிடக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் இவரே சொல்லியிருக்காரு. கங்கை அமரன் எம்எஸ்சியோடைய சில இதெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இளையராஜா அடிச்சிருக்காரு. இது மட்டும் இன்ஸ்பயரா சார்? என்ன சார் இது? ஒரு பழைய வீட்டில் சொல்லியிருக்காரு. அது அப்போ பேசுறது இப்போ பேசுறதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தபோது நான் என்ன சொல்றேன்னா, உண்மைதான், ரைட்டு. அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, 7 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கீங்க, அவருடைய பாட்டுக்கு கை தட்ட மாட்டேன்றாங்க, எங்க பாட்டு கை தட்டுறாங்கன்றாரு சார். அதெல்லாம் ரொம்ப ஜீவபிரகாஷ் தான் சொல்றாரு. ஜீவபிரகாஷ் நீங்க அசுரன் படம், வெயில் படம் மாதிரியான படங்கள்லாம் எடுத்துங்க. அந்த படங்களுடைய வெற்றிக்கு ஜீவபிரகாஷும் ஒரு காரணம். நம்ம ஒருத்தர் அவ்வளோ ஈஸியாக புறந்தள்ளிட முடியாது. அவருக்கு இளையராஜா மேதையாக இருக்கலாம், அதை ஒட்டி வர இவங்களே இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு விஷயங்களுக்கு அனிருத் ஆகட்டும், ஜீவபிரகாஷ் ஆகட்டும், நம்ம அப்படிலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே முடியாது. அதையும் ஒரு போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறாரு. அது ஒரு கோபத்துடைய வெளிப்பாடு தான். ஒரு வெற்றி படம், அந்த வெற்றி படத்தில் ஒரு 3 சாங் வருது, அந்த சாங்க்கு இப்படி விசில் எதுவும் பறக்குதுன்ற போது அதை என்னன்னா, நம்ம பாட்டு தானே, நம்ம இது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இது பண்ணினோம். ரைட்டு, அவங்களுடைய இதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் எங்களுக்கு காசு நிறைய கிடக்குது, ஆனால் நீங்கள் அதுக்கான ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்ல அப்படின்றாரு. அந்த பாட்டை பார்த்த உடனே இளையராஜா பாட்டு அப்படின்னு சொல்லி தானே சார் எல்லாரும் கத்துறாங்க. அதுவே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன். நீங்க அந்த பேரை ஆமா, அவங்க ஜீவபிரகாஷ் பாட்டு சொல்றாங்க. விமர்சகர்களே என்ன சொல்றாங்க, நீங்க சொன்னதான் விமர்சகர்கள் சொன்னாங்க, பேருக்கு தான் ஜீவபிரகாஷ் மியூசிக் டைரக்டரு, ஆனா 3 பாட்டை இளையராஜா பாட்டு தான் அங்க கொடி கட்டி பறக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பெரும்பான்மையான ரிவ்யூவர் அதை தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை விட வேற என்ன அங்கீகாரம் வேணும்? சிலதெல்லாம் நீங்க ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெருந்தன்மையா நம்ம இப்போ வராங்கப்பா அந்த பசங்க, அவங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது என்னன்னு தெரியல, என்ன மாடல்லே நமக்கு புரியல. அது என்னன்னே தெரியல சார். சூர்யா சாரோட படம் எங்கேயாவது ரிலீஸ் ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாங்க. ஒன்று ஜோதிகா மேமாக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், இப்போ சமுத்திரகனி அவர் பங்குக்கு ஏதோ பேசி விட்டுருக்காரு. சூர்யா மாதிரி ஒரு வெல் டெடிக்கேட்டட் பர்சனை நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்ததே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் இவங்க இந்த அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்களா சார்? இல்லை, அது பேசாமலே இருக்கலாம். ஏன் நம்ம முன்ன வீடியோவில் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவராக பேசி அது என்ன ஆகிடுது, இன்றைக்கி சோஷியல் மீடியா வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சாமி கும்பிட மாட்டேன், நீங்கள் பொதுவாக சொல்கிறேன், அப்புறம் ஹிந்தி பேச மாட்டேன் படான்னு நீங்கள் ஜல்லிக்கட்டு இப்படிலாம் இது ஆகிட்டு இப்போ அப்படியே ஒவ்வொன்றா வேறு மாதிரி மாறும்போது பார்க்குறவண்ணா இதுவான ஆளாக ரெண்டாவது நீங்கள் உண்மைத்தன்மை எங்கேயும் இல்லைன்னு வச்சுங்க, அதனுடைய இது எங்கே வந்தாலும் அடிப்படை யாராக இருந்தாலும் ஆனால் ரொம்ப ஓவராக இந்த படத்துக்கு ரெட்ரோக்கு இப்படி பேசுறது சரியான விஷயமா தெரியல. அன்றைக்கி அவர் சிவகுமார் கூட பேசுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பேசணும் அப்படி ஒரு இது இன்றைக்கி சைமன், நீ படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. படம் நல்லா இல்லைன்னா அது அர்னால்டே நடிச்சிருந்தா கூட சரி, அடுத்த நிமிஷம் தூக்கி ஷாக்கெட்டில் போட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் தான் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். நம்ம விமர்சகர் நம்ம மேலே கோவப்படுறது, அப்புறம் நீ தியேட்டர் வாசலில் ரிவ்யூ சொல்லிட்ட, பின் வாசல் வழியாக சொல்லிட்டெல்லாம் காரணமே கிடையாது. ஆடியன்ஸுக்கு பிடிச்சமான படத்தை நீங்கள் எடுங்க, அந்த படத்தை கொண்டாட பார்க்குறான். அதை விட்டுட்டு ஆச்சா போச்சா பில்டப் ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த பில்டப் தான் இது வரைக்கும் ரஜினி எதையாவது பில்டப் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் ரஜினியோட பெரிய பலமே. ரஜினி இன்னைக்கு வரைக்கும் பில்டப் கூட அந்த எளிமையே கூட சில சமயம்லாம் அது வேஷன்லாம் கூட நிறைய பேர், கமலே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் சாதாரண டிஷர்ட் போட்டுக்கிட்டு இப்படி பொதுவாக நடிச்சிட்டு இருக்காரு, இவர் நடிக்கிறார் போல இதுன்னு பார்த்தா இயல்பே அதுதான். இயல்பே அதுதான். படம் நல்லா இருந்தால் ஓடுங்க, இதெல்லாம் இது. இப்போ கூட இடையில கூட யாரோ ஒரு இன்டர்வியூ ஒன்று, இவர் ஆர் செல்வராஜ் சார், அன்னக்கிளி கதாசிரியர், அவர்கிட்ட
பேசியிருந்தப்போ ஒரு காலத்துக்கு முன்னே பேசியிருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். வந்து கவிக்கோயில்னு ஒரு படத்துக்கு அவர் தான் கதாசிரியர், ரஜினி அவருக்கு ஃப்ரெண்டு. ஏதோ ஒரு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் தான் கதாசிரியர். எங்கே சாப்பிடலாம் போகலாம் வாங்க, பாம்புக்குற ஹோட்டலுக்கு எங்கே போகலாம் வாங்கன்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் இப்படி பேசுது, நாளைக்கு என்ன எடுக்க போகிறீங்க, இந்த கேரக்டர் இப்படி, அவர் என்ன சொல்ல செம்ம உஷாரான ஆளி அந்த ஆள் அப்படின்றாரு. வந்து அப்போவே அந்த தயார்படுத்துறது வந்து நான் என்ன பண்ண போகுது, செல்வான் தான் கூப்பிட்டு வரான், செல்வா நாளைக்கு என்ன இது பண்ண போகுது, அந்த கேரக்டர் அப்படி என்ன பண்ண போகுது அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க பாருங்க ஒரு மனுஷன். வந்து இன்றைக்கு வரைக்கும் ரஜினியோடைய மிகப்பெரிய பலமே என்னன்னா தான் வந்து ஒரு புதுமுக நடிகர் அப்படின்னு உட்கார்ற இடம் தான். வந்து அதனால் வந்து இந்த பில்டப்பு சீன் போடுறது இதெல்லாம் ஆகவே ஆகாது. வந்து பொதுவாக சொல்கிறேன், படம் நல்லா இருந்தால் அந்த படத்துக்கு தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் ரசிகர்கள் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. சார், தக் லைஃப் படத்தோட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது த்ரிஷா அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பழம்பொரி பிடிக்கும், பழம்பொரினா கேரளாவில் வந்து அந்த நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி மாதிரி போடுவாங்க சார், மைதா மாவில் ஸ்வீட்டு போட்டு கொஞ்சம் இங்கே போடுறாங்க டிக்கெட்லாம். ஆமாம், இங்கேயும் வந்துருச்சு, எல்லா இடத்துலையுமே போடுறாங்க. எல்லா இடத்துலையுமே சேட்டா கடைகளில் தான் நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்கு விருப்பப்படுறோம். அதனால அவங்க வந்து அவங்களோட ஸ்டைலில் வந்து இங்கேயும் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்க த்ரிஷா அவர்கள் வந்து யதார்த்தமாக ஒன்று பேசுகிறாங்க. பட் அதுக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் கமெண்ட் பண்ணதை வந்து நிறைய பேர் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அது அவர் பண்ணதை அவர் ஜாலிக்காக பண்ணாரா என்னன்னு தெரியல. அவர் வந்து எப்பயுமே பயங்கரமான உள்ளர்த்தம் வச்சு தான் பேசக்கூடிய ஒருத்தர், அவர் பேசுகிறதே நமக்கு புரியாது. பட் இது வந்து பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு சார். அது நீங்கள் சொல்கிற மாதிரி தான். வந்து முத்த காட்சியில் நடிப்பீங்களா அப்படின்னா வந்து நான் ஒரு முத்த காட்சின்னா 1000 முத்த காட்சிக்கு நடிப்பேன்னுவார். இப்போ நீங்கள் வந்து இது பிராமணராக இருந்துக்கிட்டு நீங்கள் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, ராமரை கும்பிட்றவங்க தான் நீங்கள். நான் வந்து தசரதனுடைய வகையா அப்படின்னுக்கிறாரு. அவருக்கு வந்து எத்தனை ஆயிரம் பொண்டாட்டி வந்து சார். ஏன் சார்? இல்லை அப்புறம் சொல்ல ஆமாங்க, வரல இது புராணத்தில் உண்டு. வந்து இல்ல நான் கமல் சாருக்கு சொல்றீங்களோ அப்படியே சொல்லிட்டாரு. அது வந்து நீங்க என்ன கேள்வி கேட்கறதுன்னு வந்து அதே போல வந்து அவருடைய படங்கள்ல அந்த கழிப்பறை காட்சிகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே இடம்பெறும். அது என்னன்னா இயற்கை உபாதையை கழிக்கிறது விஷயம் தானே. வந்து இதை காமிச்சா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பழம்புரி விவகாரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீடியாக்கள் இருக்குதுன்னு சொல்லாமல் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொல்ல சில சமயம் பப்ளிசிட்டிங்க. ஏன்னா கமலஹாசன்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவை நீங்கள் அப்பாவை நாய் இவ்வளோ காலத்துலேருந்து சினிமாவில் இவ்வளோ ஊறி வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் அந்த தக் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சிம்புவும் அவரும் வருவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபோட்டோ நின்று போஸ்ட் கொடுக்குறத வந்து சிம்புவும் முதல்ல அனுப்பிச்சி விடுவார். ஆமாம், நீங்கள் தனியாக எடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு. பக்கத்தில் சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்புவை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு பக்கத்தில் மணிரத்னம் இருப்பார். இவருக்கு நான்வெஜ் எதுவும் போடாதீங்க அப்படின்னு வருவது. அதனால மைக்கெல்லாம் கேட்கும். இது வந்து ஒரு பெரிய உஷார்த்தன்மையான ஒரு விஷயம். இது எல்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த காலகட்டம் இருக்குங்களா, எப்பவுமே கமல் வந்து அட்வான்ஸாக வந்து அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிற ஒருத்தர். இன்றைக்கி இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ கேமரா இருக்குதுன்னா நாம் ஏதோ ஒரு கான்ட்ரோல் சின்னதாக ஒன்று பற்ற வைப்போம். அது ஒரு பப்ளிசிட்டி ஆகட்டுமேனு மேபி அது கூட சொல்லியிருக்கலாம், தெரியாமலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இது வரும் வில்லங்கம், ஆனால் என்னென்னா கொஞ்சம் லோ டோனில் தான் அது கேட்குது. வந்து நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க சார்? அது எல்லாருமே கேட்குறாங்க சார். நம்ம மைண்டெல்லாம் அந்த மாதிரி தப்பாக இருக்கா, இல்லை அவர் அது மாதிரி தப்பாக சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. அவர் சொல்கிறதுக்கு வந்து வேறு மாதிரி மீனிங் வருது. அதனால தான் எல்லாருமே கொஞ்சம் போட்டு இப்படி நீங்கள் பேசலாமா, நீங்கள் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கமல் பேசினா அது ஒன்றும் இது கிடையாது. வேறு யாருன்னா பேசினா தான் வந்து பொறுப்பெடுத்து தூக்கிடுவாங்க. கமலஹாசன் வந்து டெக்னாலஜியில் எப்படி ஒரு முன்னணியான ஒருத்தர். வந்து அதை சொல்லுவாங்க. வந்து நீ இப்போலாம் இன்டர்நெட்லாம் இல்லாத காலகட்டத்தில் ஹாலிவுட்டில் வந்து ஒரு திரைப்படம் சம்மந்தமான ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தகம் வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுங்க, பிரிண்ட் ஆகி வெளியே வந்த உடனே எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கிற கமல் டேபிளில் இருக்குன்னு அவ்வளோ அட்வான்ஸ். வந்து ஒரு லைட்டிங்கை பற்றி ஏதோ ஒரு ஒரு பிரபலமான ஒரு ஒளிப்பதிவாளர் போய் சொல்லிகிட்டே இருக்காராம். அந்த லைட்டிங்க்கு ஒரு மாற்று லைட்டிங் வந்து இவர் சொல்லி கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இங்கே அவ்வளோ ஏங்க வந்து மிஸ்கின் போய் கதை சொல்லியிருக்காரு. வந்து அவர் கதை சொல்ல இவர் பல ஃபாரின் படங்களுடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். இது நடந்து தான். வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ அட்வான்ஸாக இப்போ பாருங்கள் ஏஐ போய் கற்றுக்கிட்டு வந்தார். இது என்னன்னா இப்போ தமிழக அரசு திருமயிலை பகுதியில் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டி கட்ட போகிறாங்க. ஏற்கனவே தரமணியில் இருக்குது. அது ஃபிலிம் சிட்டியே ரொம்ப நாஸ்தியாகி போயிருக்குது. வந்து உண்மையிலே அது பிரமாதமாக பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரியான, அதுவும் குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியாக வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அந்த ஃபிலிம் சிட்டியை கட்டணும்னு முடிவு பண்ணி அதுக்கான அந்த பயிற்சியாக அதுக்கான எக்யூப்மெண்ட் என்ன வாங்கணும், எப்படி அது மாடல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்க தரப்பில் கமலஹாசனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போகிறார் துணை முதல்வர் உதயநிதி. இங்கிருந்து அங்கே போய் அங்கேருந்து டெக்னாலஜி இது பண்ணி இங்கே ஏறக்குறைய அவர் வந்து ஃபிலிம் சிட்டியோட பிரின்சிபால் அவட போட்டாலும் போட்டுருவாங்க. வந்து சூப்பர் சார். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.